காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். உன்னன்பு என்றென்றும் மாறாதையா, உன்னிழலில் நான் என்றும் வாழ்வேனையா. இதய வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் முறைய என்னில் வாருமே. குயில் பாட மறக்கலாம், மயிலாட மறக்கலாம், நயமுடனே நண்பரும் என்னை விட்டு பிரியலாம். குயில் பாட மறக்கலாம், மயிலாட மறக்கலாம், நயமுடனே நண்பரும் என்னை விட்டு பிரியலாம். உன்னன்பு என்றென்றும் மாறாதையா, பொன்னிழலில் நான் என்றும் வாழ்வேனையா. இதய வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் முறைய என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா. உன்னிதய வாசல் தேடி வருகிறேன். உருவங்கள் மாறலாம், ஒரு மாறி போகலாம், உருகு மனம் கருகலாம், உறவு என்னை வெறுக்கலாம். உருவங்கள் மாறலாம், ஒரு மாறி போகலாம், உருகு மனம் கருகலாம், உறவும் என்னை வெறுக்கலாம். உன்னன்பு என்றென்றும் மாறாதையா, பொன்னிழலில் நான் என்றும் வாழ்வேனையா. இதய வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் முறைய என்னில் வாருமே. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், குருகுலமே வருக, குருகுலமே வருக. திருப்பலி செலுத்திட வருகவென்றழைத்தோம், குருகுலமே வருக, குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. திருப்பலி பங்கேற்க வருகவென்றழைத்தோம், இறை மக்களே வருக, இறை மக்களே வருக.
மாறி போகலாம், உருகு மனம் கருகலாம், உறவு என்னை வெறுக்கலாம். உருவங்கள் மாறலாம், உருமாறி போகலாம், உருகு மனம் கருகலாம், உறவும் என்னை வெறுக்கலாம். உன் அன்பு என்றென்று மாறாதையா, உன் நிழலில் நான் என்று வாழ்வேனையா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் முறையை என்னில் வாருமே. உன் இதய வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் முறையை என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். அனைவரும் அமர்ந்து கொள்வோம். திருப்பலி முன்னுரை. இறை இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, தூய திருமுழுக்கு யோவான் மற்றும் இயேசுவின் கண் திறந்த ஆலயம் 111வது ஆண்டு பெருவிழாவை கொண்டாடும் இந்த மகிழ்ச்சியான வேளையில் அன்னை வேளாங்கண்ணி மற்றும் தானியேல் அன்பியங்களின் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இறைவேண்டல் என்பது நம்மையும் கடவுளையும் இணைக்கும் ஒரு அன்பு பாலம். இறைவேண்டல் என்பது கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வு. இன்றைய திருப்பலியின் மறையுறை சிந்தனை இயேசுவும் இறைவேண்டலும். நமது இறைவேண்டலின் முன்னோடியே இவர்தான். அவர்தாம் நம் இயேசு கிறிஸ்து. அவர் சொல்லின் வீரர் அல்ல, செயலின் வீரர். தனது இறுதி மூச்சு நிற்கும் வரை அவர் இறைவேண்டல் செய்தார். இயேசுவோடு இருந்த அவரது வாழ்க்கையில் அவரோடு பயணம் செய்த சீடர்கள் அனைவரும் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவே அவர்களுக்கு இறைவேண்டல் செய்ய கற்றுக் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து தனது வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவேண்டல் செய்தார். தனது பாடுகளின் நேரம், புதுமைகளின் நேரம் என எல்லா நேரங்களிலும் இறைவேண்டல் செய்தார். இறைவேண்டலின் மூலம் தன்னையும் தந்தை கடவுளையும் இணைத்து கொண்டார். அவரது இறுதி பயணம் சிலுவையில் தொங்கும் போது கூட இறைவேண்டல் செய்து தனது உயிரை விடுகிறார். அவரது பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு திரியும் நாம் அவரை போன்று இறைவேண்டல் செய்கிறோமா? சிந்திப்போம். நம்முடைய துன்ப நேரங்களில் அவரை பழித்து அவரை விட்டு ஓடவே முயற்சி செய்கிறோம். இதனை மாற்றி எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை போன்று இறைவேண்டல் செய்து அவரோடு உள்ள உறவை புதுப்பிக்க இப்பலியில் பக்தியுடன் பங்கெடுப்போம். அனைவருக்கும் 6ஆம் திருநாள் நல்வாழ்த்துக்கள். குத்துவிளக்கு ஏற்றுதல். உலகின் ஒளி நானே என்று மொழிந்த இறைவா, நீர் உலகிற்கு ஒளியாக இருந்து எங்களை வழிநடத்தியது போன்று நாங்களும் பிறருக்கு ஒளியாக திகழ வரம் வேண்டி நிற்கிறோம். அடையாளமாக திரியினை ஏற்ற அருட்தந்தை புதுமை ஜோசப் ராஜன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஆண்டவரே, நீரே என் விளக்கு, என் இருளை ஒளிமயமாக்குகின்றார் என்ற வார்த்தைக்கேற்ப நீர் எங்கள் வாழ்வின் இருளை அகற்றி ஒளியினை ஏற்ற வரம் வேண்டுகிறோம். அடையாளமாக திரியினை ஏற்ற அருட்தந்தை ஜெகன்ராஜா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கின்றீர்கள் என மொழிந்த இறைவா, நாங்கள் எங்களிடையே உள்ள தீய எண்ணங்களையும் செயல்களையும் விட்டுவிட்டு உலகிற்கு ஒளியாக விளங்க அருள்தாரும். அடையாளமாக இத்திரியினை ஏற்ற அருட்தந்தை லியோ அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். உலகம் முழுவதும் மீட்படைய நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் என்று மொழிந்த இறைவா, எங்கள் வாழ்க்கையின் மூலம் பிறருக்கு ஒளியாக வரம் வேண்டுகிறோம். அடையாளமாக இத்திரியினை ஏற்ற அருட்தந்தை தாமஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
அனைவரும் எழுந்து நிற்போம். நமது ஊரின் பாதுகாவலர் புனித திருமுழுக்கு யோவானினுடைய 111வது ஆண்டு திருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நல்ல நாளில் நாம் ஒவ்வொருவரும் இயேசுவை போல ஜெபிக்க, இயேசுவை போடு தந்தையோடு நல்ல உறவு கொண்டு வாழ நமது வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி கரங்களை குவித்துக் கொள்ளுவோம். வீடுகளிலிருந்து இந்த இடத்திற்கு வருகின்ற பொழுது எந்த சிந்தனையோடு வந்தோம்? ஜெப தேவைகளுக்காக, சாவியிலிருந்து விடுவிக்க வல்லவரை நோக்கி ஆண்டவர் இயேசு குரல் எழுப்பினார் என்று சொல்லி நாம் ஆசிக்கின்றோம். நாமும் நிறைவான ஆசீர்வாதத்திற்காக, குடும்ப ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்க இருக்கின்றோம். உன்னதமான ஜெபம் இந்த தெய்வீக திருப்பலி. ஆண்டவரே நம்முடைய உள்ளத்தில் வர இருக்கின்றார். இறைவனுடைய அருளும் ஆற்றலும் இந்த தெய்வீக திருப்பலியில் நிறைவாக பெற்றுக்கொள்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளை, குறிப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கண் திறந்து எல்லோரையும் அந்த சிலுவையை உற்று நோக்க வேண்டும். தன் வாழ்வில் எந்த இடர்கள் வந்தாலும், எந்த துன்பம் வந்தாலும் இறை வேண்டல் செய்கிற பொழுது மலை போல் இருக்கிற அந்த துன்பம் பனி போல் கரைந்து காணாமல் போய்விடும். ஆகவே என் அன்பு குழந்தைகளே, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் மறந்து தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்கின்ற அந்த ஆசீர்வாத வார்த்தைகளை வாழ்வாக்க இதோ சிலுவையிலே கண் திறந்த இந்த ஆண்டவரை நாம் தியானித்தோம், ஜெபித்தோம். அதனுடைய விளைவாக இதோ இந்த அற்புதமான ஒரு கூடாரத்தை ஆண்டவர் பரிசாக தந்திருக்கிறார். அதிலே இந்த திருவிழாவை ஆண்டவருடைய பாதத்திலே நாம் நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்காகவும், நம்முடைய ஆன்ம மீட்பிற்காகவும், நம்முடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும், இந்த உலகத்திலே வெற்றியின் குழந்தைகளாக சாத்தானை மிதித்து விடுகிற, அதன் தலையை நசுக்குகிற குழந்தைகளாக வாழ ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். அப்படியே கண்களை மூடிக்கொள்வோம். இதே பகுதியிலே கரம் வைத்துக் கொள்வோம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை அப்படியே கண்களை மூடி இதய பகுதியிலே கரம் வைத்து அப்படியே கண்களை மூடி இதயத்தில் கை வச்சு ஒரு நிமிஷம் ஜெபிங்க. கொஞ்சம் சத்தமா, கொஞ்சம் சத்தமா. குட். அப்படியே கண்ணை மூடிக்கோங்கம்மா. எல்லாம் இதயத்தில் கை வச்சுக்கோங்க. அந்த இதயத்தை திறந்து வைங்க. ஆண்டவர் உள்ள வரட்டும். நான் உன் வீட்டு வாசலை தட்டி கொண்டிருக்கிறேன். எவனாவது ஒருவன் கதவை திறந்தால், என் குரலை கேட்டு கதவை திறந்தால் அந்த வீட்டிற்குள் வர நான் தயாராக இருக்கிறேன் என்று சொன்ன கடவுள். ஏதோ அந்த சக்கையோ அத்தி மரத்தின் மீது உட்கார்ந்திருந்தான். மகனே இறங்கி வா, நான் உன்னோடு உன் வீட்டிற்கு வர வேண்டும் என்று சொன்ன கடவுள் இப்போது நம் இதயத்தின் அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறார். அப்படியே கண்களை மூடிட்டு இதயத்தை திறந்து வைங்க. ஆண்டவரே, என் இதயத்தை ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வாதத்தின் தகப்பனே, நான் அல்ல நீரே என்கின்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப என் இதயத்தை திறந்து வைக்கிறேன். உள்ளே வாரும் தகப்பனே. என் இதயம் உமக்கு ஏற்ற இதயமாக, என் உள்ளம் உமக்கு ஏற்ற உள்ளமாக, அதனால் என் குடும்பம் விளக்கறிகிற குடும்பமாக, என் குடும்பம் ஆசீர்வாதமிக்க குடும்பமாக, நான் செல்லும் இடங்களெல்லாம் ஆசீர்வாதம் பெற்ற குழந்தையாக வாழ்வதற்கு இந்த நவ நாட்களை நான் ஒப்பு கொடுக்கிறேன். இதோ இயேசுவே, இதோ உம்முடைய அன்பு பிள்ளையாய் இருக்கிறேன். நானே உலகத்தின் வெளிச்சம் என்று சொன்னீரே, என் வாழ்வை வெளிச்சமாக்கும். நல்லா ஜெபிங்க. சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியாள் வரைக்கும் எல்லாரும் ஜெபிங்க. இதயத்தை அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. இயேசுவே தகப்பனே, நல்ல கல்வி ஞானத்தை தாங்க.
ஆசிரியர்களை மதிக்கிற, பள்ளிக்கு ஒழுங்காய் போகிற, பாடங்களை உற்சாகத்தோடு படிக்கிற ஒரு ஞானமுள்ள புத்தியை எனக்கு தாரும்னு சின்ன குழந்தைக்கு கேளுங்க. இதோ பெரியவர்கள், இதோ நம்முடைய குடும்பத்திலே வாலிப குழந்தைகள் சிறப்பான முறையிலே எதிர்காலத்திற்கு தேவையான வெளிச்சத்தை, ஆண்டவரே உம் வாக்கு என் காலடிக்கு விளக்காக இருக்க வேண்டும், நான் எடுத்து வைக்கிற பாதை உம்முடைய பாதையாக இருக்க வேண்டும், அதனால் என் வாழ்வு உயர, நான் நிலைத்து நிற்க, வேலை வாய்ப்புகளிலும் திருமண காரியத்திலும் இதோ குழந்தை பேறுகளிலும் எங்கள் வாழ்வு சிறந்து நிற்க தகுதியான ஆசீர்வாதமான ஒரு வெளிச்சத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஜெபிப்போம். பெரியவர்கள் குறிப்பாக நல்ல உடல் உள்ள சுகத்திற்காக, குடும்ப அமைதிக்காக, குடும்பத்தில் இருக்கிற எந்த பிரச்சனைகளையும் இந்த நேரத்திலே ஆண்டவரே திருநாளை முன்னிட்டு பரிசாய் கேட்கிறேன், திருநாளை முன்னிட்டு உம்மிடம் பரிசாய் கேட்கிறேன். எனக்கு தாரும் ஐயா, என் குடும்பத்திலே அமைதியை தாரும், சமாதானத்தை தாரும், அண்டை அயலாரோடு உறவு கொண்டு வாழுகிற ஒரு உன்னதத்தை தாரும். தெய்வீக தகப்பனே, தெய்வீக வரம் தருகிறவரே, நான் உம்முடைய பிள்ளையாய் ஒளிர்ந்து நிற்க இந்த திருநாளிலே ஜெபிக்கிறேன். வயதான இந்த காலத்திலே நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தை தாரும். இதோ என் வாழ்வில் கடந்து போகிற பக்கங்களிலே ஏதோ சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கு இருந்தாலும் என் ஆயனாக என் ஆண்டவர் இருப்பதால் எனக்கு எந்த குறையும் இல்லை என்று என்னுடைய உள்ளம் அகமகிழுகிற ஒரு ஆசீர்வாதத்தை தாரும். நான் போகிற படகு ஏதோ தண்ணீரில் மூழ்குகிற அளவிற்கு புயல் காற்று எதிர்காற்று அடித்தாலும் நீர் என்னோடு படகில் இருக்கிறீர், என் வீட்டிலே நீர் இருக்கிறீர், என் உள்ளத்திலே நீர் இருக்கிறீர், என் பயணத்திலே நீர் இருக்கிறீர், எனவே எனக்கு அச்சமில்லை என்கின்ற ஒரு ஆசீர்வாத உள்ளத்தை இந்த நாளில் இந்த நேரத்தில் எங்களுக்கு தாரும். அதே ஜெபிச்சுட்டே இருக்க ஆண்டவர் தொடட்டும், அந்த இதயத்துக்குள்ள ஆண்டவர் வரட்டும். இந்த திருப்பலியில் ஆண்டவரை உட்கொள்ளும் பொழுது இதோ இதயம் நிறைந்து விட வேண்டாம். சக்கைக்கு சொன்ன அதே வார்த்தை இன்று இந்த வீட்டிற்கு, இன்று இந்த உள்ளத்திற்கு, இன்று என்னுடைய இந்த மகனுக்கு மகளுக்கு மீட்பு உண்டாயிற்று. ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லணும். உங்களுக்குள் வந்தவர் உங்களோடு உங்கள் வீட்டிற்கு வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய வசனம் இதோ இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. பிரியமானவர்களை நம்பிக்கையோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, அந்த வாக்கு கேட்பதற்காக நான் ஆயத்தமாக இருக்கிறேன், என்னை ஆசீர்வதியும். உம்மை போல ஜெபிக்க, உம்மை போல ஜெபித்து வாழ, உம்மை போல உயர்ந்து நிற்க, இதோ கரம் பிடித்து உம்மை நோக்கி கரம் பிடித்து எப்போதும் இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று ஜெபித்த இதோ அந்த பாத்திமையை போல, இயேசுவே நான் விழப்போகிறேன் என்று கரத்தை பிடித்து கொண்ட பேதுருவை போல ஆசீர்வாதத்தின் தகப்பனே, உம்முடைய பிள்ளை நான் ஒருக்கமான நம்பிக்கையோடு, உறுதியான நம்பிக்கையோடு நிலைத்து நிற்க இப்பலியை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை, என் குடும்பத்தையும் என் சூழலையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி தாரோம். ஆமேன். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய உள்ளத்தில் தங்குவதற்கு தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களிலிருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
அவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம், போற்றுகின்றோம், பாடுகின்றோம் இறைவனே. வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், வழிபடுகின்றோம் தேவனே. ஆராதனை 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 புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம் யாம். ஆராதனை 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 புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராயம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல்மிகு வல்லவரே, தந்தையே இறைவனே, ஆண்டவரே இறைமகனே, இயேசு கிறிஸ்து தெய்வமே. செம்மறியே செம்மறியே செம்மறியே, இறை தந்தை நின்று ஜெனித்தவர் நீர். செம்மறியே செம்மறியே செம்மறியே, இறை தந்தை நின்று ஜெனித்தவர் நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையிடம் வலப்புறத்தில் வீற்றிருக்கும் நீத்தரே, இறங்குமையா எம்மீது, இயேசு கிறிஸ்து தெய்வமே. தூயவர் 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 ஐயா நீ ஒருவரே ஆண்டவர். தூயவர் 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 ஐயா நீ ஒருவரே ஆண்டவர். நீ ஒருவரே உன்னத. பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆ ஆ ஆ மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, புனித திருமுழுக்கு யோவான் உம் திருமகனின் பிறப்பையும் இறப்பையும் முன் அறிவிப்பவராக இருக்க அருள் செய்தீரே. அவர் உண்மைக்கும் நீதிக்கும் சாட்சியாக தம் உயிரை கொடுத்தது போல நாங்களும் உம் படிப்பினைகளை அறிக்கையிட ஊக்கமுடன் போராடுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. ஆண்டவரோடு தங்களது இணைத்து கொண்டு அவருடைய உடன்படிக்கையை கடைபிடித்து வாழும் பிற இன மக்களை அவர் அவரோடு சேர்த்து கொள்வார். அவர்களை அவரது இல்லத்தில் மகிழ செய்கிறார். அவருடைய பலிகளை ஏற்றுக்கொள்கின்றார். சிதறிப்போன மக்களை ஒன்று சேர்க்கின்றார். ஆண்டவரின் ஆசையை பற்றி கூறும் இவ்வாசகத்திற்கு
முதல் வாசகம் எசையா அதாவது வாசகம் அதிகாரம் 26 6 முதல் 8 திருவசனங்கள். காலடிகள் எளியோரின் காலடிகளும் ஏழையின் பாதங்களும் அதை மிதிக்கும். நீதிமான்களின் நெறிகள் நேரியவை. நீர் நேர்மையாளரின் வழியை செம்மையாக்குகின்றீர். ஆண்டவரே, உமது நீதியின் நெறியில் நடந்து உமக்காக காத்திருக்கிறோம். உமது திருப்பெயரும் உமது நினைவும் எங்களுக்கு இன்பமாய் உள்ளன. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே என் தெய்வமே, காலமெல்லாம் கருணை மழை பொழிந்திடுமே திருமகனே. காலமெல்லாம் கருணை மழை பொழிந்திடுமே திருமகனே. இயேசுவே என் தெய்வமே, இயேசுவே என் தெய்வமே. ஆண்டவரே, உம்மையை நான் எப்போது கண்முன் வைத்துள்ளேன். இரவிலுமே என் நெஞ்சிலுமே நிறைந்திடும் நினைவே. ஆண்டவரே, உம்மையை நான் எப்போதும் கண்முன் வைத்துள்ளேன். இரவிலுமே என் நெஞ்சிலுமே நிறைந்திடும் உம் நினைவே. வானத்தின் நிலவாய் மலரதன் மணமாய் உம்மோடு இணைந்திருப்பே. ஆழியின் அலையாய் யாழிசை கலையாய் சங்கீதம் இசைத்திருப்பே. மழையென நதியென மனதினில் நிறைந்திடும் கவிதைகள் புனைந்திடுவேன். நான் காவியம் படைந்திடுவேன். இயேசுவே என் தெய்வமே, என் இயேசுவே என் தெய்வமே.
முதல் பலியாய் அருள் செயலை என்னாலும் நிலைக்கச் செய்வேன். என் வாழ்வு பலியாய் அன்பை நாளும் உலகமே நினைக்கச் செய்வேன். குழலென மணியென மனதினில் ஓசை இசையுடன் பாடிடுவேன். உன்னை தினம் தினம் தேடிடுவேன். இயேசுவே என் தெய்வமே, என் இயேசுவே என் தெய்வமே. காலமெல்லாம் கருணை மழை பொழிந்திடுமே திருமகனே. காலமெல்லாம் கருணை மழை பொழிந்திடுமே திருமகனே. இயேசுவே என் தெய்வமே, என் இயேசுவே என் தெய்வமே. இரண்டாம் வாசக முன்னுரை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் அனைவரும் மீட்பு பெறும் பொருட்டு தம்மையே பலியாக கொடுத்தார். அவர் அதை மீண்டும் மீண்டும் செய்யவில்லை. நம் பாவத்திற்கு கழுவாயாக ஒரே முறை உலகிற்கு வெளிப்படுத்தப்பட்டார். நமக்காக விண்ணகத்தில் பரிந்து பேசுகிறார். தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு வழங்குவதற்காக அவர் மீண்டும் தோன்றுவார் என்பதை கூறும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 23 முதல் 28 முடிய. எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 23 முதல் 28 முடிய. ஆதலின் விண்ணகத்தில் உள்ளவற்றின் சாயல்களே, இத்தகைய சடங்குகளால் தூய்மை பெற வேண்டுமென்றால் மண்ணகத்தில் உள்ளவை இவற்றிலும் சிறந்த பலிகளால் அல்லவா தூய்மை பெற வேண்டியிருக்கும். அதனால்தான் கிறிஸ்து மனிதரின் கையால் அமைக்கப்பட்டதும் உண்மையான தூயகத்திற்கு முன் அடையாளமாய் இருப்பதுமான இவ்வுலக தூயகத்திற்குள் நுழையாமல் விண்ணுலகத்திற்குள்ளேயே நுழைந்திருக்கிறார். அங்கே இப்போது நம் சார்பாக கடவுளின் திருமுன் நிற்கிறார். தலைமை குரு விலங்குகளின் இரத்தத்துடன் ஆண்டுதோறும் தூயகத்திற்குள் செல்வார். அதற்கு மாறாக கிறிஸ்து தம்மையே ஒரே முறை பலியாக கொடுத்தார். அதை மீண்டும் மீண்டும் செய்யவில்லை. அவ்வாறு செய்திருப்பார் என்றால் உலகம் தோன்றிய காலந்தொட்டு அவர் மீண்டும் மீண்டும் துன்புற்றிருக்க வேண்டும். அதற்கு மாறாக உலகம் முடியும் காலமான இப்போது தம்மையே பலியாக கொடுத்து பாவங்களை போக்குவதற்காக ஒரே முறை உலகில் வெளிப்படுத்தப்பட்டார். மனிதர் ஒரே முறை சாவுக்கு உட்படுகின்றனர். பின்னர் இறுதி தீர்ப்பு வருகிறது. இதுவே அவர்களுக்கென உள்ள நியதி. அவ்வாறே கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மை தாமே பலியாக கொடுத்தார். அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார். ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல, தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia, 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 Alleluia. Alleluia, 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 Alleluia. கிறிஸ்துவின் வார்த்தையை கடைப்பிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே
உண்மையாகவே நிறைவடைகிறது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 6 to 15 வரை. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6, இறைவசனங்கள் 6 to 15 வரை. நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தாரை போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கின்றார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கின்றார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள். விண்ணகத்தில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோடமிருந்து எங்களை விடுவியும். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே. ஆமேன். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிட்டால் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருச்சிலுவையில் கண் திறந்து நம்மையெல்லாம் ஈர்த்து அருள் பாலிக்கிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு பிள்ளைகளே, திருமுழுக்கு யோவானின் பெருவிழாவை பங்கு திருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிற பங்கு தந்தை அருட்சகோதரிகள் இறை மக்கள் உங்கள் அனைவருக்கும் குருக்கள் அனைவரின் பெயரால் திருவிழா நல் வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். கரங்களை தட்டி நமது மகிழ்வை பகிர்ந்து கொள்வோம். 2025ஆம் ஆண்டை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த மாபெரும் யூபிலி ஆண்டாக கொண்டாட அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். அந்த யூபிலி ஆண்டை கொண்டாடுவதற்கு தயாரிப்பாக இந்த 2024வது ஆண்டை இறை வேண்டலின் ஆண்டு,
ஜெபத்தின் ஆண்டு என்று அறிவித்து உலகம் முழுவதும் ஜெபத்தில் யூபிலி ஆண்டிற்காக தயாரிக்க அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய பங்கு தந்தை அருட்தந்தை லியோ அவர்கள் இந்த ஆண்டு நம்முடைய பங்கு திருவிழாவில் 10 நாட்களும் நவ நாட்களில் மறையுறை சிந்தனையாக விவிலியத்தில் இருக்கிற ஆகச் சிறந்த ஜெபங்களையும் ஜெப மனிதர்களையும் நம் கண்முன்பாக நிறுத்தி நாமும் அவர்களைப் போல ஜெபிக்கின்ற மக்களாக இறை வேண்டலில் அருள் பெறுகிற மக்களாக வாழ வேண்டும் என்கிற அழைப்பை கொடுத்திருக்கிறார்கள். இன்றைய நாளில் நமக்கு மையமாக தரப்பட்டிருக்கிற சிந்தனை இயேசுவும் இறை வேண்டலும். எல்லாரும் சொல்லுங்க. இயேசு ஜெபித்தாரா? இயேசு ஜெபம் பண்ணாரா? சத்தமா நாம ஜெபம் பண்றோமா? சொல்லுங்க. இயேசு எப்போது ஜெபித்தார்? இயேசு எப்போது ஜெபித்தார்? எப்போதும் ஜெபித்தார். நாம் எப்போ ஜெபிக்கிறோம்? எப்போவாவது ஜெபிப்போம். இயேசு எப்போதும் ஜெபித்தார். நாம் எப்போ ஜெபிப்போம்? எப்போமாவது ஜெபிப்போம். இயேசு யாருக்காக ஜெபித்தார்? எல்லோருக்காகவும் ஜெபித்தார். நாம் யாருக்காக ஜெபிக்கிறோம்? நமக்காக மட்டும் ஜெபிக்கிறோம். ஆனால் இன்னைக்கு தலைப்பு என்ன? இயேசுவும் இறைவேண்டல். இயேசு எப்படி ஜெபித்தார், யாருக்காக ஜெபித்தார் என்று சிந்திப்பது மட்டுமல்ல, இயேசுவினுடைய ஜெபம் நம்முடைய வாழ்வையும் ஒருபடி உயர்த்த வேண்டும் என்பதற்கான அழைப்பை கொடுப்பதுதான் இன்றைய நாளின் சிந்தனை. திருத்துதர் பேதுரு எழுதிய முதல் கடிதம் 2ஆம் அதிகாரம் 21வது இறை வார்த்தையில் திருச்சபையினுடைய முதல் திருத்தந்தை பேதுரு நம்முடைய வாழ்வில் யாரை முன்மாதிரிகையாக வைத்துக் கொள்ள வேண்டும், யாரை மேல்வரி சட்டமாக வைத்து நம் வாழ்வில் பயணிக்க வேண்டும் என்கிற அழைப்பை கொடுக்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவருக்கும் ஒரு முன்மாதிரிகையை வைத்து சென்றுள்ளார். எனவே நீங்களும் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய முன்மாதிரிகையை என்ன செய்யுங்கள்? பின்பற்றுங்கள். அப்ப பேதுரு சொல்லுகிறார், இயேசு நமக்கென்று ஒரு முன்மாதிரிகையை வைத்திருக்கிறார். இன்னைக்கு உலகத்தில் நாம் யாரை போல வாழ வேண்டும்? ரோல் மாடல். இவங்கள மாதிரி வாழணும். அரசியல் தலைவர்கள், சினிமா நட்சத்திரங்கள், ஜாதி தலைவர்கள், விளையாட்டு நட்சத்திரங்கள், இவர்களை போல வாழ வேண்டும் என்கிற கவர்ச்சி உலகத்திற்குள் நாம் பயணிக்கிறோம். ஆனால் பேதுரு சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையில் ரோல் மாடல் யாரு? உங்கள் வாழ்க்கையில் முன்மாதிரிகை யார்? யாரை போல நீங்கள் வாழ வேண்டும்? இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு முன்மாதிரிகை கொடுத்திருக்கிறார். அவரை போல நீங்களும் வாழ வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கிறார். அப்ப இயேசுவினுடைய ஜெபம் எப்படி இருந்தது என்பதை தெரிந்து அதை போல நமது ஜெபத்தையும் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஜெபம் என்பது என்ன என்று திருப்பலிக்கான முன்னுரையில் வாசிக்கிற பொழுது, ஜெபம் என்பது ஒரு உரையாடல். ஜெபம் என்பது என்ன? ஒரு உரையாடல். யாருக்கும் யாருக்கும்? கடவுளுக்கும் நமக்கும் இடையே ஒரு உரையாடல். இயேசு கிறிஸ்துவும் ஜெபத்தை உரையாடலாகவே வைத்திருந்தார். ஆனால் அந்த உரையாடல் நிகழ்வதற்கு ஒரு உறவு தேவை. உறவு இல்லை என்றால் உரையாடல் இல்லை. நம்ம ஊர்ல பக்கத்து வீடா இருந்தாலும் அவங்களுக்கு நமக்கும் உறவு நல்லா இருந்தா பார்த்தா என்ன செய்வோம்? பேசுவோம். கூட பிறந்தவனா இருந்தாலும் உறவு சரியில்லைன்னா மூஞ்ச திருப்பிக்கிட்டு பேசாம என்ன செஞ்சிருவோம்? போயிடுவோம். கடவுளும் அப்படித்தான். கடவுளுக்கு நமக்கும் இடையே உறவு இருந்தால்தான் கடவுளோடு நாம் போய் பேசுவோம். கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு முறிந்து போனது என்றால் கடவுள் கூட நாம் என்ன செய்ய மாட்டோம்? பேச மாட்டோம். ஆதாம் பாவம் செய்தவுடன் கடவுளோடு கொண்டிருக்கிற உறவை முறித்த பிறகுதான் ஆண்டவரே வந்து பேசணும்னு நினைச்சால் கூட ஆதாம் என்ன செய்யல? ஆண்டவர் கூட பேசல. கர்வ மூட்டுக்கு பின்னாடி என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான்? ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்ப நாமும் கடவுளோடு நல்ல உறவில் இருக்கிற பொழுதுதான் நாம் கடவுளோடு உரையாட முடியும். அந்த உரையாடல் தான் வல்லமையான ஜெபமாக இருக்க முடியும்.
எப்படிப்பட்ட உறவு? நீங்க பழைய ஏற்பாட்ட கடவுள் என்பவர் யார்? அவர் அதி வல்லவர், அதி பயங்கரமானவர், பரிசுத்தமானவர், நெருங்க முடியாதவர், பெயர் சொல்லி அழைக்க முடியாதவர், கண்ணால் பார்க்க முடியாதவர், நம் கற்பனைகளுக்கு எட்டாதவர். இப்படித்தான் கடவுளை பழைய ஏற்பாட்டு பிம்பம் படுத்தி இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து தான் கடவுள் யார் என்பதை நமக்கு சொல்கிறார். இன்னைக்கு வாசிச்ச நற்செய்தியில இயேசு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபம், இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபம் என்ன? விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை. அப்ப கடவுள் யார்? நமக்கு தந்தை. எனவே ஆண்டவர் யார்? அவர் எங்கோ இருப்பவர் அல்ல, அவர் என்னோடு இருப்பவர், என் தந்தையை போல என்னோடு உறவில் இருக்கக்கூடியவர். எனவே எனக்கும் கடவுளுக்கும், தந்தைக்கும் மகனுக்கும், தந்தைக்கும் மகளுக்குமான உறவு இருக்கிறது. அந்த உறவில்தான் இந்த உரையாடல் தொடங்குகிறது. எனவே முதல் புரிதல் நமக்கு இயேசுனுடைய ஜெபம் எதை சுட்டி காட்டுகிறது? கடவுளுக்கும் நமக்கும் இடையே ஒரு தந்தை மகன், தந்தை மகள் என்கிற உறவை நாம் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த உறவில்தான் ஜெபம் என்கிற உரையாடல் தொடங்க வேண்டும். இரண்டாவது, ஜெபம் என்பது ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்கிற உணர்வை பெறக்கூடியது. ஒரு உறவை பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது ஒரு உணர்வு. என்ன உணர்வு? ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? அவர் என்னோடு இருக்கிறார். நாம் எப்பொழுது ஜெபிக்க தொடங்குகிறோமோ அப்பொழுது அந்த ஜெபம் கடவுள் என்னோடு இருக்கிறார் என்கிற உணர்வை நமக்கு கொடுக்கிறது. எங்கே 2 அல்லது 3 பேர் சொல்லுங்க என் பெயரால் கூடியிருக்கின்றீர்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன். அப்ப எப்பொழுதெல்லாம் நாம் கடவுளுடைய பெயரால் கூடி வருகிறோமோ, எப்பொழுதெல்லாம் கடவுளோடு உரையாட நாம் கூடி வருகிறோமோ அப்பொழுது கடவுள் நம்மோடு இருக்கிறார். எனவே ஜெபம் என்பது ஆண்டவருடைய உடனிருப்பை, பிரசன்னத்தை நமக்கு எடுத்து சொல்ல வேண்டும். மூன்றாவது, ஜெபம் என்பது ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் வல்லமையையும் எடுத்து சொல்லுகிற பொழுது எனது பிரசன்னம் எங்கே இருக்கிறது? நீங்க ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்க கூட தான் இருந்தார். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உங்க கூட தான் இருந்தார். ஜெபம் பண்ண பிறகு ஆண்டவர் எங்க இருக்கிறார்? உங்க கூட தான் இருக்கிறார். ஆனால் நான் கடவுளோடு இருக்கிறேனா என்கிறதை புரிந்து கொள்வதற்குத்தான் இந்த ஜெபம் நமக்கு வழிவகை செய்ய வேண்டும். அப்ப இயேசு எப்பொழுதெல்லாம் ஜெபித்தாரோ அப்பொழுதெல்லாம் தந்தை தன்னோடு இருப்பதையும் தான் தந்தையோடு இருப்பதையும் என்ன செய்தார்? உணர்ந்து கொண்டார். அதனால்தான் யோவான் எழுதிய நற்செய்தி 17வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு வல்லமையான வார்த்தை. இயேசு கிறிஸ்து மக்களுக்காக ஜெபிக்கின்ற ஒரு ஜெபம், அதை இயேசுவனுடைய குருத்துவ ஜெபம் என்று சொல்வார்கள். யோவான் எழுதிய நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 11வது இறை வார்த்தை. இனி நான் உலகில் இருக்க போவதில்லை, நாம் ஒன்றாய் இருப்பது போல இவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. எனவே யோவான் எழுதிய நற்செய்தி 17ஆம் அதிகாரம் முழுவதும் இயேசுவினுடைய ஜெபம். இயேசு ஜெபித்தார் ஜெபித்தார் என்று சொல்லுகிறோமே, இயேசு எப்படி ஜெபித்தார்? இந்த 17வது அதிகாரம் தான் இயேசுவினுடைய ஜெபத்தை அப்படியே வெளிப்படையாக காட்டுகிறது. அந்த ஜெபத்தினுடைய மையம் என்ன? தந்தை மகன் தூய ஆவி என்கிற தம திருத்துவ தெய்வம் எப்படி ஒன்றாய் இருக்கிறதோ அதை போல இறை மனித சமூகமாய் உடன் உறவுகளாய் நாமும் ஒன்றாய் இருக்க வேண்டும். ஜெபம் என்பது நம்மை உறவில் வைத்துக் கொள்வது. ஆண்டவர் எனக்கு தந்தையாக இருக்கிறார், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், நான் ஆண்டவரோடு இருக்கிறேன் என்று மட்டுமல்ல, நாம் சகோதர சகோதரிகளாக என்ன செய்ய வேண்டும்? ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதையும் ஜெபம் கற்றுக் கொடுக்கிறது. அதனால்தான் எங்கே 2 அல்லது 3 பேர் சும்மா ரோட்டில் பீடி சுற்றும் போது, தண்ணி பிடிக்கும் போது, நாம் அடுத்தவங்களை பற்றி புரணி பேசும்போது, சாமி நாங்களும் அப்போ 2 பேர் 3 பேர் ஒன்றா தானே இருக்கோம். இயேசு ரொம்ப தெளிவாக சொல்கிறார், எங்கே 2 3 பேர் இருக்கிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன். அப்படிலாம் சொல்லலை. என்ன சொன்னார்? எங்கே 2 அல்லது 3 பேர் என் பெயரால் கூடியிருக்கு. நீ உன் பெயருக்காகவும் அடுத்தவளை கெடுத்து பேசுறதுக்காகவும் கூடியிருக்கிற பொழுது ஆண்டவர் உன்னோடு இருப்பதை உன்னால் உணர முடியாது.
நீ ஆண்டவருடைய பெயரால் கூடியிருக்கிற பொழுது, ஆண்டவருடைய பெயரை மகிமைப்படுத்த கூடியிருக்கிற பொழுது, அங்கே ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். அப்படி இருக்கிற பொழுதுதான் என்னுடைய பலம் என்ன, என்னுடைய பலவீனம் என்ன என்பதை நான் உணர்ந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து கூட ஜெபிக்கிற பொழுது என்னுடைய பலவீனங்கள் என்ன என்பதை அவர் பார்க்கிறார். கத்சமணி தோட்டத்தில் இரத்தம் வியர்வையாக வியர்க்கிற பொழுதுதான் அவர் பார்க்கிறார், நான் மிகவும் பலவீனமாக இருக்கிறேன், மரணத்தை குறித்த பயம் இருக்கிறது, கலக்கம் இருக்கிறது, சாவு வரும் அளவிற்கு எனது உள்ளம் ஆழ் துயரம் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் மனிதன் என்கிற முறையில் இயேசுவிடம் இருந்த பலவீனம். இது எப்போ தெரிஞ்சது அவருக்கு அந்த பலவீனம்? இயேசு எப்பொழுது ஜெபத்தில் நிலைத்திருந்தாரோ அப்பொழுதுதான் அவருடைய பலவீனம் தெரிந்தது. அப்ப நாம் எப்பொழுது இயேசுவை போல ஜெபிக்க வருகிறோமோ அப்பொழுது நம்முடைய பலவீனம் என்ன என்பதை இயேசு நமக்கு சுட்டி காட்டுவார். வெளியில இருக்கும்போது என்ன மாதிரி முடியுமா, நான் ஆணைய பூனையை சாதிச்சிருவேன் என்று நெஞ்சில் தெனாவட்டாக இருக்கலாம். ஆனால் கடவுளுக்கு முன்பாக மண்டியிட்டு நாம் ஜெபிக்கிற பொழுதுதான் என் பலம் என்ன, என் பலவீனம் என்ன என்பதை நான் உணர்ந்து கொள்ள முடியும். இயேசு தனது பலவீனங்களை ஜெபத்தில் தான் உணர்ந்து கொண்டார். இறுதியாக ஜெபத்தில் இயேசு இறைவனின் திட்டத்தை தெரிந்து அதை செயல்படுத்துகிற ஆற்றலை பெற்றார். இரவு முழுவதும் ஜெபித்தார், அதிகாலையில் ஜெபித்தார் என்றெல்லாம் நாம் விவிலியத்தில் வாசிக்கிறோமே. அந்த ஜெபத்தில் இயேசு என்ன செய்தார்? தந்தை தனக்காக கொடுத்திருக்கிற திட்டம் என்ன அதை தெரிந்து கொண்டார். அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான ஆற்றலை பெற்றுக்கொண்டார். ஆற்றலை பெற்று அதை செயல்படுத்தினார். இயேசுனுடைய வாழ்க்கையை 2 வார்த்தைகள் சொல்வதுண்டு. ஒன்று மலை அனுபவம், மற்றொன்று மக்கள் அனுபவம். முதல்ல என்ன அனுபவம்? மலை அனுபவம். இரண்டாவது மலை அனுபவம்னா என்ன? இயேசு பல நேரங்களில் தனிமையாக மலைக்கு சென்று அவர் தந்தையோடு ஜெபிக்கிறார். அவர் தன்னை பலப்படுத்திக் கொள்கிறார், ஆற்றல் ஊட்டிக் கொள்கிறார். அப்படி பலப்படுத்தியவர், ஆற்றல் பெற்றவர் அந்த ஜெபத்தின் ஆற்றலால் மக்களிடம் வந்து பணி செய்கிறார். எளிமையாக புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, நம்ம மொபைல் ஃபோன் வச்சுருக்கிறோம், இல்லைன்னா டார்ச் லைட் வச்சுருக்கிறோம், சார்ஜ் பண்ணக்கூடிய லைட். ராத்திரி நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம்? சார்ஜரில் போட்டு வைக்கிறோம். எதுக்கு? அந்த சார்ஜ் ஏறணும். அப்போ தான் அதை என்ன செய்ய முடியும்? பயன்படுத்த முடியும். ஜெபம் என்பது உங்களுக்கு ஆற்றல் ஊட்டுகிற ஒரு சார்ஜர், பவர்ஃபுல் சார்ஜர். எவ்வளவு நேரம் சார்ஜில் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்ன செய்ய முடியும்? அந்த பொருளை பயன்படுத்த முடியும். சார்ஜ் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் தான் பேச முடியும், அதுக்கப்புறம் சிக்னல் வீக் ஆயிரும், லைட் ஒழுங்காக என்ன செய்யாது? எரியாது. மீண்டும் என்ன செய்யணும்? நாம் சார்ஜ் ஏற்றிக்கிடணும். அப்போ ஆண்டவருடைய ஆற்றலை நான் பெற்றுக்கொள்கிற ஒரு இடமாக, தளமாக, மையமாக ஜெபம் அமைந்திருக்கிறது. மீண்டும் சொல்லுகிறேன், ஜெபம் என்பது கடவுளுக்கும் எனக்கும் இடையே இருக்கிற ஒரு உறவு. இரண்டாவது, இந்த உறவில் தான் ஒரு உரையாடலை தொடங்குகிறேன், அதுதான் ஜெபம். மூன்றாவது, இந்த உறவும் உரையாடலும் கடவுள் என்னோடு இருக்கிறார் என்கிற உணர்வை எனக்கு தருகிறது. நான்காவது, இந்த உணர்வில் என் பலம் என்ன, என் பலவீனம் என்ன என்பதை தெரிந்து கொள்கிறேன். ஐந்தாவது, இந்த பலம் பலவீனத்தை தெரிந்த பிறகு கடவுளின் திட்டத்தை தெரிந்து அதை செயல்படுத்துகிற ஆற்றலை நான் பெற்றுக்கொள்கிறேன். இந்த 5 பண்புகளும் இயேசுவினுடைய ஜெபத்தில் இருந்தது. நம்முடைய ஜெபத்திலும் இந்த 5 பண்புகளும் இருந்தால், பேதுரு சொல்வதைப் போல இயேசுவின் முன்மாதிரிகையை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் செயல்படுத்தலாம். இயேசுனுடைய வாழ்க்கையில் எங்கே ஜெபம் இருந்தது? நான் தொடக்கத்தில் கேட்டேன், இயேசு ஜெபித்தாரா அப்படின்னு. ஆமாம், ஜெபித்தார் அப்படின்னு சொன்னீங்க. எங்கே ஜெபித்தார் அப்படின்னு கேட்ட உடனே நீங்கள் எங்கே சொல்கிறீங்க? கல்வாரியில் ஜெபித்தார் அப்படின்னு. அன்புக்குரியவர்களே, இயேசு கல்வாரியில் ஜெபிப்பது அல்ல, அவர் கருவறையிலேயே ஜெபித்தார். இயேசுவினுடைய வாழ்வு மனித நிலையில் இந்த உலகத்தில் தொடங்குகிற பொழுது ஜெபத்தில் தான் தொடங்கியது. இயேசுனுடைய வாழ்க்கை எங்கே தொடங்குது? மனிதனாக எங்கே தொடங்குது? நம்ம வாழ்க்கையெல்லாம் எங்கே தொடங்குச்சு? மனுஷனா? நம்ம அம்மா வயிற்றில் தானே தொடங்குச்சு. நாம் கருவாக உருவாகிற பொழுது தான் தொடங்குச்சு. அப்போ இயேசு அன்னை மரியாவினுடைய வயிற்றில் கருவாக உருவாகினார். அப்போ என்ன நடந்துச்சு? என்ன நடக்கிற பொழுது அவர் கருவாக உருவாகினார்?
தூய ஆவியானவர் வந்தார். லூக்கா எழுதின செய்தி முதல் அதிகாரம் 28வது இறைவார்த்தை. இயேசுனுடைய வாழ்வில் ஜெபம் என்றால் இயேசுவின் பிறப்பில் ஜெபம் இருக்கிறது. அந்த ஜெபத்தை தான் நாம் என்ன சொல்றோம்? மங்கள வார்த்தை ஜெபம் என்று சொல்கிறோம். என்ன ஜெபம்? மங்கள வார்த்தை ஜெபம். அது எப்போ? இயேசு மனிதனாக இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பாக தாய் அன்னை மரியாவினுடைய கருவறையில் கருவாய் சிசுவாய் அவர் உருவாகுகிற பொழுது, கன்சீவ் ஆகிற பொழுது ஜெபத்தில் தான் மாதா என்ன செய்யறாங்க? கன்சீவ் ஆகிறாங்க. வானதூதர் சொல்லுகிறார், அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர். அப்ப நான் சொன்ன பாருங்க, ஜெபம் என்பது ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்கிற உணர்வை பெற்றுக்கொள்வது. அப்ப இயேசு முதலில் கருவாக உருவாகிற பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்கிற நிலையில்தான் மரியாளின் வயிற்றில் அவர் கருவாய் சிசுவாய் ஜனித்தார். அதைத்தான் நாம் மங்கள வார்த்தை ஜெபம் என்று சொல்கிறோம். இயேசு கடைசியாக எப்பொழுது ஜெபித்தார்? கடைசியா ஜெபம் என்ன ஜெபம்? மத்தேயு எழுதின செய்தி 27ஆம் அதிகாரம் 46வது வசனத்தில் கடைசியா என்ன ஜெபம்? ஏலி ஏலி லேமா சபக்தானி அப்படின்னா என்னது? என் இறைவா என் இறைவா ஏன் என்னை. இது ஜெபமா ஜெபம் இல்லையா? இயேசு சொல்லியிருக்கார் சாமி, அப்போ அது கண்டிப்பாக ஜெபமாக தான் இருக்கும் அப்படிங்கல. இது ஜெபமா ஜெபம் இல்லையா? ஜெபம். திருப்பாடல் 22:1. நாம் பல நேரங்கள் என்ன நினைக்கிறோம்? இயேசு வாழ்க்கை முழுவதும் மிக பிரம்மாண்டமாக ஜெபித்தார். ஆனால் சிலுவையில் தொங்குகிற பொழுது ஒரு தரித்திரத்தின் அடையாளமாக இந்த உலகத்தில் காட்டப்படுகிற பொழுது வெறுமையாய் விரக்தியாய் அவர் வாழ்க்கை மாறி போனது, சூனியமாகி போனது, ஒன்றுமில்லாமல் போனது. தந்தை கடவுள் என்னோடு இருக்கிறார் என்று உணர்ந்த இயேசு இப்பொழுது சொல்கிறார், தந்தையே ஏன் என்னை கைவிட்டீர். அப்ப நம்ம ஜெபம்னு சொன்னா ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்பதை உணர்வது தானே ஜெபம், ஆமாவா இல்லையா? ஆனா இப்பொழுது இயேசு ஜெபிக்கிறார்னு சொல்றேன். எங்க? கல்வாரியில், சிலுவையில், விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவில் 3 ஆணிகளில் தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது, உடலில் இருக்கிற ரத்தம் சொட்டு சொட்டாய் சொட்டி கொண்டிருக்கிற பொழுது, உயிர் நாடி சப்த நாடிகளும் அடங்கி கொண்டிருக்கிற பொழுது இயேசு ஜெபிக்கிறார், என் இறைவா என் இறைவா ஏன் என்னை. அப்போ இயேசுவை போல ஜெபிக்கணும்னா இதே மாதிரி, என்ன ஆண்டவரை என்ன கைவிட்டுட்டீங்களே பல நேரத்தில் நம்ம சொல்றோம். ஆனால் இது வெறுமையான விரக்தியான வார்த்தைகள் அல்ல. திருப்பாடல் 22 வீட்டில் போய் அந்த திருப்பாடல் முழுமையா வாசிச்சு பாருங்க. அதுல முதல் வசனம் தான் இயேசு ஜெபித்த வரி. ஆனால் அந்த ஒரு வரி மட்டும்தான் நற்செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் திருப்பாடல் 22 என்ன செய்கிறார்? ஜெபிக்கிறார். எப்போ இந்த 22வது திருப்பாடல் ஜெபிக்கப்படும்? இயேசு ஒரு நல்ல யூதர். இயேசு யாரு? ஒரு நல்ல யூதர். சில நேரங்களில் நம்முடைய குடும்பங்களில் உடல் சுகவீனமாய் மரண படுக்கையில் கிடக்கக்கூடியவர்கள், இப்போமோ அப்போமோ அப்படின்னு இழுத்து கிடக்கும் போது நாம் பக்கத்தில் உட்காந்து என்ன செய்வோம்? எப்போ ஜாவாங்க அப்படின்னு பேசுவோமா? என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுவோம். நமக்கு தெரிந்த ஜெபமாலை சொல்லுவோம், நமக்கு தெரிஞ்ச பாடல்களை பாடுவோம், பைபிள் எடுத்து என்ன செய்வோம்? வாசிப்போம். ஒரு நல்ல யூதன் தன்னுடைய மரணத்தின் வேளையில் திருப்பாடல் 22 ஜெபிக்கிறான். ஒருவேளை மரணப்படுக்கையில் இருப்பவரால் ஜெபிக்க முடியவில்லை, வாய் திறந்து பேச முடியவில்லை என்றால் அருகே இருப்பவர்கள் அவரை சுற்றி இருந்து திருப்பாடல் 22 சப்தமாக ஜெபிக்கிறார்கள். அப்ப இயேசு விரக்தியில் ஜெபிக்கல. நீங்க அந்த முதல் வசனம் மட்டும்தான் விரக்தியான வார்த்தைகளை போல இருக்கும். ஆனால் நீங்கள் இறுதியாக செல்லுகிற பொழுது நம்பிக்கை தரும். அதனால தான் சொல்கிறார், ஆண்ட தந்தையே என் உயிரை உம் கையில், எப்படி உமது கையிலிருந்து நான் பெற்றுக்கொண்டேனோ அதே போல உமது கையில் என் உயிரை என்ன செய்கிறேன். அப்ப வெறுமையாக அல்ல, நம்பிக்கையோடு தன்னுடைய வாழ்வை கடவுளின் கையில் ஒப்பு கொடுக்கிறார். எனவே இயேசுவினுடைய வாழ்வில் ஜெபம் என்பது அவருடைய வாழ்வில் கருவறை தொடங்கி கல்வாரி வரை, பிறப்பிலிருந்து இறப்பு வரை மனித நிலையில் முழுமையாய் ஜெபம் இருந்தது. இயேசுவை போல நாமும் ஜெபிக்க வேண்டும். இயேசு எப்பொழுதெல்லாம் ஜெபித்தார்? நான் கேட்டேன், எப்பொழுதெல்லாம் ஜெபித்தார்? அவர் எப்பொழுதுமே ஜெபித்தார், எப்பொழுதுமே ஜெபித்தார். நீங்கள் மார்க் எழுதின செய்தி முதல் அதிகாரம் 35வது இறை வார்த்தையை வாசித்து பார்த்தால் இயேசு அதிகாலையில் ஜெபித்தார். மார்க் 6:46
இயேசு மலை மீது ஏறி ஜெபித்தார். லூக்கா 5:16 இயேசு தனித்திருந்து ஜெபித்தார். லூக்கா 9:18 இயேசு சீடர்களோடு ஜெபித்தார். மத்தேயு 14:23 மாலை வேளையில் இயேசு ஜெபித்தார். லூக்கா 6:12 இரவெல்லாம் ஜெபித்தார். இப்படி நான் சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் அதிகாலை தொடங்கி இரவெல்லாம் ஜெபித்தார். 24 மணி நேரமும் அவருடைய வாழ்க்கை ஜெபத்தில்தான் இருந்தது. அவர் நம்முடைய வாழ்க்கை ஜெபத்தில் இருக்கிறதா? இயேசுவை போல நம்மால் ஜெபிக்க முடிகிறதா? இல்லையே. நாம ஜெபத்தை எப்படி பார்க்கிறோம்? நான் கேட்டேன், எப்பமா தான் நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? எப்போ ஜெபிக்கிறோம்? பல பேருக்கு பிரேயர் என்பது பேராசெட்டமால் மாத்திரை. பிரேயர் இஸ் ஏ பேராசெட்டமால் டேப்லெட். பிரேயர்னா என்னதுமா? பிரேயர்னா என்ன? பேராசெட்டமால் டேப்லெட். பேராசெட்டமால் டேப்லெட் எப்போ போடுவோம்? தலைவலி வந்தால், காய்ச்சல் வந்தால் பேராசெட்டமால் மாத்திரை போடுவோம். முந்தா நாள் எனக்கு தலைவலி, நான் என்ன போட்டேன்? நேற்று எனக்கு தலைவலி, நான் என்ன போட்டேன்? இன்னைக்கு எனக்கு தலைவலி இல்லை. ஏன் இல்லை? சாமி எங்கள் ஊருக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு யாராவது சொல்றீங்களா? எங்களெல்லாம் பார்க்க வந்திருக்கீங்களா, உங்களுக்கு தலைவலி இல்லை. சரி, இன்னைக்கு எனக்கு தலைவலி இல்லை, நான் பேராசெட்டமால் மாத்திரை இன்னைக்கு போடணுமா? போடணும். முந்தா நாள் எனக்கு பிரச்சனை, நான் என்ன பண்ணுவேன்? ஜெபம் பண்ணுவேன். நேற்று எனக்கு பிரச்சனை, நான் என்ன பண்ணுவேன்? இன்னைக்கு எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை, நான் என்ன பண்ண மாட்டேன்? அதான் சொன்னேன், பிரேயர் என்பது நமக்கு எப்படி? பேராசெட்டமால் மாத்திரை. ஜெபம் என்பது ஒரு வலி நிவாரணி அல்ல, பெயின் கில்லர் இல்லை. எப்போ பெயின் வருமோ அப்போ தான் நம்ம பெயின் கில்லர் எடுப்போம். வாழ்க்கையில் எப்பொழுது பிரச்சனைகள், சிக்கல்கள், இடர்பாடுகள், உறவு முறிவுகள், கசப்புகள், வேதனைகள், துன்பங்கள், நோய் நொடிகள், கவலை, கண்ணீர் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் எனக்கு ஜெபம் வேண்டும். மாத்திரை மாதிரி, டேப்லெட் மாதிரி, டானிக் மாதிரி. எப்பொழுது எனக்கு அதெல்லாம் சரியாகி விடுகிறதோ அப்போ எனக்கு என்ன வேண்டாம்? ஜெபம் வேண்டாம். அன்புக்குரியவர்களே, இயேசு எப்பொழுதும் ஜெபித்தார் என்றால் அவர் எப்பொழுதும் ஜெபித்தார். நாம எப்போவாது ஜெபிக்கிறோம்னா என்ன அர்த்தம்? எனக்கு எப்பொழுது தேவை இருக்கிறதோ அப்பொழுது மட்டும் நான் என்ன செய்கிறேன்? ஜெபிக்கிறேன். வலி வந்தால் தானே சாமி மாத்திரை போடணும், எப்போ பார்த்தாலுமா மாத்திரை போடணும்? தேவைன்னா தானே ஜெபிக்கணும், எப்போ பார்த்தாலுமா ஜெபிக்கணும். அப்ப இயேசுவினுடைய இறைவேண்டல் என் வாழ்வில் வருகிறது என்றால் நோய் தீர்க்கும் மருந்தாக ஜெபம் இருக்கும், உண்மைதான். ஆனால் நோய் வரும்போது மட்டுமே ஜெபத்தை என்ன செய்யக்கூடாது? நாம் அணுகக்கூடாது. ரெண்டாவது, சில நேரத்தில் ஜெபத்தை நாம் எப்படி பெருக்கிறோம் அப்படின்னா, நமக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னா, நமக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்கள் பையன் இருக்கான், போய் கடையில் போய் பண்டம் வாங்கிட்டு ஜாமான் வாங்கிட்டு வான்னு சொல்கிறீங்க, 100 பொரிக்கடலையும் ஒரு தேங்காய் செல்லும் வாங்கிட்டு வான்னு சொல்கிறீங்க. உடனே அவன் என்ன செய்ய மாட்டான்? போக மாட்டான். சரி, ₹1 நீ என்ன செஞ்சுக்க? பண்டம் வாங்கிக்க அப்படின்னு என்ன செய்வீங்க? ₹1 கொடுப்பீங்க. நமக்கு காரியம் ஆகணும்னா அவனுக்கு என்ன செய்யணும்? இதே மாதிரி இங்கே ₹1 கொடுக்க மாதிரி தான் லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் என்ன செய்கிறோம்? லஞ்சம் கொடுக்குறோம். லஞ்சம் எதற்காக? நமக்கு ஒரு காரியமாக வேண்டும், அதற்காக நாம் கையூட்டு கொடுக்கிறோம், லஞ்சம் கொடுக்கிறோம். கடவுளையும் என்ன நினைக்கிறோம்? நமக்கு ஒரு காரியமாக வேண்டும், எனவே நான் கடவுளுக்கு லஞ்சம் கொடுக்கிறேன். என்ன லஞ்சம்? சாமி ஜோமால சொல்றேன், சாமி பூசைக்கு வரேன், பூசகர்த்து ஒப்பு கொடுக்குறேன், சாமி நான் திருவிழா கொண்டாடுறேன், மொட்டை போடுறேன், அசனம் போடுறேன், கோயிலை சுற்றி கும்பிடுறேன், உருளுதேன், பெறழுதேன், எல்லாம் லஞ்சம் மாதிரி என்ன செய்கிறோம்? கடவுளுக்கு கொடுக்கிறோம். ஜெபம் என்பது கடவுளுக்கு கொடுக்கும் லஞ்சம் அல்ல. ஒரு அதிகாரி பணத்தை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்கிறார் என்றால் நீங்கள் அதை போல கடவுளையும் ஒரு அதிகாரியாக பார்க்க முடியாது. நீ போடுகிற காணிக்கையை வைத்துக்கொண்டோ, நீ ஜெபிக்கிற ஜெபத்தை வைத்துக்கொண்டோ, நீ செய்கிற நேர்ச்சைகளை வைத்துக்கொண்டோ உனக்கு கடவுள் ஒரு காரியத்தை, ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்றால் கடவுளும் லஞ்சம் பெற்றுக்கொண்டு செய்கிறார். கடவுள் அப்படி லஞ்சம் வாங்குபவர் அல்ல, லஞ்சத்திற்காக உனக்கு உதவி செய்பவர் அல்ல. அப்போ ஜெபம் என்பது என்ன? கடவுளுக்கு கையூட்டு கொடுப்பது அல்ல, லஞ்சம் கொடுப்பது அல்ல. சில நேரங்களில் ஜெபத்தை நாம் என்ன நினைக்கிறோம்? உளவியல் அடிப்படையில் நம்மை மெய்மறக்க செய்வது. ஒரு பிரச்சனை வந்து, சிக்கல் வந்துச்சுன்னா நீங்கள் ஆண்கள் பல நேரத்தில் புண்பட்ட நெஞ்ச புகை விட்டு ஆற்றணும். சாமி ஒரு குவார்ட்ரு போட்டாச்சுன்னா என்ன செஞ்சிடும்? பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். ஆனால் அதுக்கு பிறகு தான் தெரியும், குவார்ட்ரு போட்ட பிறகு தான் புது புது பிரச்சனைலாம் என்ன செய்யும்? வரும். அதுவும் திருவிழா நேரத்தில் குவார்ட்ரு ரொம்ப போட்டேன்னா இன்னும் புது புது பிரச்சனை என்ன செய்யும்? வந்து நிற்கும். அப்போ ஜெபம் என்பது உங்களுடைய வாழ்வின் யதார்த்தங்களை மறக்க செய்கிற மயக்க மருந்து அல்ல. இட்ஸ் நாட் எ குளோரோஃபார்ம்.
நான் சொன்ன பாருங்க, பேராசிட்டமால் டேப்லெட் மாதிரி ஜெபம் என்பது மயக்க மருந்து அல்ல. நான் ஆவியில் ஜெபிக்கிறேன், இரவு முழுவதும் ஜெபிக்கிறேன், அல்லேலூயா கூட்டங்களில் போய் ஜெபிக்கிறேன், எனக்கு குடும்பம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நான் கோயிலே இருந்துருந்தேன். இல்லை, மலையில் இருந்தால் நீங்கள் மக்களிடம் என்ன செய்யணும்? இறங்கி வரணும். தாபோர் மலையில இயேசு உருமாறுகிறார். மோசேயும் எலியாவும் இடமும் வலமும் தோன்றுகிறார்கள். உடனே பேதுரு என்ன செய்கிறார்? 3 கூடாரங்களை வைப்போம். யாருக்கெல்லாம்? இயேசுவுக்கு ஒன்று, மோசேக்கு ஒன்று, எலியாவுக்கு ஒன்று. ஆனா இவங்க 3 பேர் இருக்காங்க. பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேர் இருக்காங்க. இவங்களை பத்தி என்ன செய்யல? கவலையே இல்லை. ஆண்டவரே எவ்வளவு சூப்பரா இருக்கு, அற்புதமா இருக்கு. நாம் என்ன செய்வோம்? இங்கேயே உட்காந்துக்கிடுவோம். கீழே போக வேண்டாம். கீழே போனா தானே பிரச்சனை. சோறு இல்லைங்க, அது இல்லைங்க, கை சரியில்லை, காலு சரியில்லை, கண்ணு சரியில்லை, பிரச்சனை. பரிசெயர், சதிசெயர், மறைநூல் அறிஞர் கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான். அவன்கிட்ட போய் நாம நெச்சரிப்படணுமா? எவ்வளவு சூப்பரா இருக்கு. தாபோர் மலையில என்ன செய்யலாம்? இருந்து விடலாம். ஜெபம் என்பது உங்களை மெய்மறக்க செய்கிற மயக்க மருந்து அல்ல. நீங்கள் மயக்க நிலையிலேயே இருக்க முடியாது. கடைசியில் சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்து விடுது அப்படின்னு சொன்ன என்ன செய்யணும்? வீட்டுக்கு போய்த்தான் ஆகணும். வீட்டில் போனாலே பிரச்சனை, சண்டை, சச்சரவு, எரிச்சல். சொத்தை பொங்கணும், அதை பொங்கணும், கரிச்சட்டியை கழுவணும். கோயிலே உட்காந்துக்கலாம். எவ்வளோ நாள் கோயிலில் உட்கார முடியும்? சென்று வாருங்கள் சொல்லியாச்சுன்னா என்ன செஞ்சிடணும்? வீட்டுக்கு இங்கெல்லாம் உட்கார முடியாது. மலையில் இருந்தவர் கீழே என்ன செய்யணும்? மக்கள்கிட்ட இறங்கி வரணும். ஜெபம் என்பது உங்களை ஆற்றல் படுத்தி வாழ்வின் யதார்த்தங்களை சந்திக்க வைக்க வேண்டும். சில நேரங்களில் ஜெபத்தை நாம் கடமைக்காக பார்க்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போகலன்னா பாவம், பிறகு பாவசிங்கத்தனம் செய்யணும், பிறகு பரலோகத்துக்கு போக முடியாது. அதனால நம்ம ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு கடமைக்காக போயிடுவோம். வரி கொடுக்கணும், வரி கொடுக்கலன்னா கல்லறையில் இடம் கிடைக்காது. அதனால என்ன செஞ்சிருவோம்? வரியை கொடுத்துருவோம். திருநாள் கொண்டாடிடுவோம். இல்லைன்னா பக்கத்தூர்காரன் என்ன நினைப்பான்? என்னையா நீ ஒரு ஊர் நல்லா திருநாள் கொண்டாட முடியலையே. கடமைக்காக செய்வது அல்ல ஜெபம். கடமைக்காக செய்வதல்ல. உங்களுடைய வாழ்வை ஒட்டுமொத்தமாய் இயக்க வைப்பதுதான் ஜெபம். அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு ஜெபத்தை தான் கற்றுக் கொடுத்தார். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்கிற ஜெபம். எவ்வளவு அருமையான ஜெபம்! முக்காலத்தையும் இணைக்கிற ஜெபம். 3 காலம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். 3 காலத்தையும் இணைக்கின்ற ஜெபம். பிறர் குற்றத்தை நாங்கள் மன்னிப்பதை போல எங்கள் குற்றங்களையும். அப்ப நேற்று எனக்கு தவறு செய்திருக்கிறான், அவனுடைய குற்றத்தை நான் என்ன செய்கிறேன்? என்னுடைய இறந்த காலத்தில் இருக்கிற காயங்களை, என்னுடைய இறந்த காலத்தில் இருக்கிற வேதனைகளை, என் இறந்த காலத்தில் இருக்கிற துரோகங்களை எல்லாவற்றையும் நான் மன்னிக்கிறேன். இன்னைக்கு நிகழ்காலம், இன்னைக்கு எனக்கு என்ன வேணும்? அன்றாட உணவை எங்களுக்கு தர. இன்னைக்கு எங்களுக்கு சோறு வேணுமா வேண்டாமா? இன்னைக்கு தேவை உணவுன்னா உன்னை சோறு மட்டும் இல்லை, இன்று என் வாழ்க்கைக்கு எதுவெல்லாம் தேவையோ அது எனக்கு வேண்டும். எதிர்காலம், சோதனைக்கு என்னை உட்படுத்தாது, தீயோனிடமிருந்து எங்களை. அப்போ என் வாழ்வின் எதிர்காலத்தின் பயணங்களில் எனக்கு வருகிற இன்னல்கள், இடர்பாடுகள், சாத்தானின் அந்தகார சக்திகள், இவை அனைத்திலும் இருந்தும் என்னை விடுவித்தருளும். அப்ப இயேசு கற்றுக் கொடுத்த ஒரே ஒரு ஜெபம், அந்த ஒரே ஒரு ஜெபம் எனது நேற்று, இன்று, நாளை என்கிற முக்காலத்தையும் இணைத்து என்னை ஜெபிக்க வைக்கிறது. கடவுள் காலங்களை கடந்தவர். அவர் கற்றுக் கொடுத்த ஜெபம் காலங்களை இணைக்கிறது. அப்ப என்னுடைய ஜெபமும் என்னுடைய வாழ்வின் நேற்று, இன்று, நாளை என்கிற அனைத்து பக்கங்களையும் இணைத்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஜெபம் வல்லமையாய், வலிமையாய் இருக்க வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? 4 காரியங்கள் இதை நாம் செய்ய வேண்டும். 1, இயேசு கெத்சமனி தோட்டத்தில் நாம் சொல்வதை போல இரத்த வியர்வை வியர்த்து மரணம் குறித்த பயத்தில், கலக்கத்தில் அவர் இருக்கிற பொழுது அவர் நினைத்தார், இந்த துன்பக்கலம் எனக்கு வேண்டாம், இதுக்கு மேலே இந்த சிலுவை என்னால் என்ன செய்ய முடியாது, தந்தையே கூடுமானால் இந்த துன்பக்கலம் என்னை விட்டு அகலட்டும். பல நேரங்களில் நாம் கடவுளிடம் அப்படித்தான் சொல்கிறோம், சாமி தாங்க முடியலை, ஆண்டவரே தாங்க முடியலை, போதுண்டா சாமி, எவ்வளவு பிரச்சனை, பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும்னு என் குடும்பத்துக்கு மட்டும் அடிக்கு மேல் அடி, பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை, சிக்கலுக்கு மேல் சிக்கல், கடனுக்கு மேல் கடன், நோய்க்கு மேல் நோய் வந்து கொண்டே இருக்கிறது, இதற்கு மேல் தாங்க முடியவில்லை, வேண்டாம் போதும் என்று நாம் கடவுளிடம் சொல்லுகிறோம்.
சொல்லிட்டு சொல்றேன், இயேசுநாதரே அப்படித்தானே சொன்னார். அவராலேயே அவர் துன்பத்தை தாங்க முடியலையே சாமி, நம்மெல்லாம் ஏமாத்துறோம். பச்சை மரத்திற்கே இந்த பாடென்றால் பட்ட மரத்திற்கு என்னதான் செய்ய மாட்டார்கள். அவர் பாடே அங்கே அப்படி ஆகி போச்சு, நம்மெல்லாம் ஏமாத்துறோம். கரெக்டு தான். ஆனால் மத்தேயு எழுதின செய்தி 26ஆம் அதிகாரம் 39வது வசனம் ஜெபத்தினுடைய 4 பண்புகளில் முதல் பண்பை இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் எல்லாம் ஜெபிங்க, எல்லா ஜெபத்தையும் சொல்லிட்டு கடைசி உங்க ஜெபத்தை எப்படி தெரியுமா முடிக்கணும்? எப்படி முடிக்கணும்? என் விருப்பப்படி அல்ல தந்தையே, உம்மது விருப்பம் என்னில் நிறைவேறட்டும். எனக்கு எல்லாம் தேவை இருக்கிறது, இவ்வளவு பிரச்சனை சிக்கல் இருக்கிறது, எனக்கு இதெல்லாம் வேணும். ஆனால் எனது விருப்பம், எனது திட்டம், எனது ஆசை அல்ல, உமது திட்டம், உமது விருப்பம், உமது ஆசை என்னில் நிறைவேற வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கிறோமா? கடவுள்கிட்ட போய் என்ன சொல்றோம்? தந்தையே எனது விருப்பப்படி அல்ல, உமது விருப்பப்படி நடக்கட்டும் அப்படின்னு சொல்றோமா? தந்தையே உங்க விருப்பப்படி அல்ல, என் விருப்பப்படி என்ன செய்யுங்க, நடங்க. உங்க விருப்பம் எனக்கு என்னன்னே தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு இப்படி இருக்கு, நாளைக்கு அப்படி இருக்கு. உங்களை என்னால் என்ன செய்ய முடியல, புரிஞ்சுக்கிடவே முடியல. நீங்க பெரிய மறைபொருள், ஆனா எனக்கு பிரச்சனை இல்லை, நான் என்ன கேட்கிறேனோ இதை எனக்கு கொடுங்க என்று நமது விருப்பத்தை கடவுள் மீது புகுத்துகிறோம். அல்ல, கடவுளின் விருப்பம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இயேசு நமக்கு கற்றுத்தருகிற ஜெபத்தின் முதல் பண்பு. இரண்டாவது, இன்று நற்செய்தியில் இறுதி வசனம் ஜெபத்திற்கும் மன்னிப்பிற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? பல நேரங்களில் நாம கேட்கிறோம், சாமி கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் இயேசு சொன்னார். நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், கிடைக்கவில்லை. தட்டிக்கொண்டே இருக்கிறேன், திறக்கவில்லை. தேடிக்கொண்டே இருக்கிறேன், கண்டுபிடிக்கவில்லை. நான் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன், ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. காரணம் என்ன? மத்தேயு எழுதின செய்தி 6ஆம் அதிகாரம் 14-15வது வசனத்தில் சொல்கிறார், பிறர் குற்றங்களை நீங்கள் மன்னித்தால் உங்கள் குற்றங்கள் மன்னிக்கப்படும். நம்ம விண்ணுலகில் இருக்கிற எங்கள் ஜெபத்தில் நாம் அப்படித்தான் சொல்றோம். என்ன சொல்றோம்? பிறர் குற்றங்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். அடுத்தவனை மன்னிச்சாதான் ஆண்டவர் ஒன்றை மன்னிப்பார். பாவம் இல்லாமல் இருக்கிற பொழுதுதானே பரிசுத்தம். பாவம் இல்லாத இடத்தில் தானே நீ கடவுளுடைய உடனிருப்பையும் உறவையும் புரிந்து கொள்ள முடியும். அதனால்தான் இயேசு ஜெபத்தை கற்றுக் கொடுத்து விட்டு இறுதியில் மன்னிப்பையும் இணைத்து சொல்கிறார். நீ அடுத்தவனை மன்னித்தால் தான் நீ மன்னிக்கப்படுவாய், உனது பாவம் மன்னிக்கப்படும். நீ பாவம் இல்லாமல் இருக்கிற பொழுதுதான் ஜெபம் உனக்குள் செயலாற்றும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஜெபம் என்பது பேராசிட்டமால் மாத்திரை இல்லைன்னு சொன்னேன். நீங்க ஒரு மாத்திரை சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த மாத்திரை உங்க உடம்புல செயல்படணும் அப்படின்னா, தமிழ் மருந்து அப்படின்னா அதுக்கு ஒரு சில பத்தியங்கள் என்ன செய்யணும், இருக்கணும். சில சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னா என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. உடல்ல ஊறல் இருக்கு, அப்போ கத்திரிக்காவும் கருவாட்டு கறி என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாதா? பிற திரும்ப என்ன செய்யணும், சொரிஞ்சுக்கிட்டு தான் இல்லையணும். ஆமாவா இல்லையா? ஆமா. உனக்குள் பாவம் இருக்கிற பொழுது கடவுளுடைய பரிசுத்தம் உனக்குள் என்ன செய்யாது, வராது. அந்த பாவம் எப்போ போகும்? நீ பிறர் உனக்கு எதிராக செய்ததை மன்னித்தால் நீ செய்த குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் கடவுள் என்ன செய்வார், மன்னிப்பார். மூன்றாவது, எவ்வளவுதான் நான் மன்னித்தாலும், எவ்வளவுதான் நான் கடவுளிடம் கேட்டாலும், கடவுளே உமது திட்டப்படி நடக்கட்டும் என்று சொன்னாலும் கூட என்னைக்கு சாமி நடக்கும்? எவ்வளவு நாளா நானும் கேட்டு பார்த்துட்டேன். எத்தனை திருவிழா, இந்த திருவிழாவிலாவது என் குடும்பத்துக்கு ஒரு விமோச்சனம் வந்துடாதா? இந்த திருவிழையாவது என் பிள்ளை உருப்பற்ற மாட்டானா? இந்த திருவிழாவாவது என் குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைத்து விடாதா என்று கேட்கிறேன். ஆனால் ஒவ்வொரு திருவிழாவும் இப்படியே சென்று விடுகிறதே. இதுக்கு மேல கோயிலுக்கு வந்து பிரயோஜனம் இல்லை, கோயில் வேண்டாம், கடவுள் வேண்டாம் என்று கடவுளை விட்டுவிட்டு நாம் வெளியே சென்று விடுகிறோம். ஆனால் ஜெபம் என்பது மனம் தளராமல் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். நண்பனுடைய வீட்டின் கதவுகளை தட்டிக்கொண்டே இருப்பவனை போல, நேர்மையற்ற நடுவரிடம் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருப்பதை போல நாமும் கடவுளிடம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும், தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். மனம் தளர்ந்து விடக்கூடாது. இதயம் இடைவிடாமல் துடிப்பதை போல உன் வாழ்வில் ஜெபமும் இடைவிடாமல் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இயேசுவை போல உனது ஜெபமும் ஆற்றல் மிக்கதாய் இருக்கும். இறுதியாக நான்காவது, பல நேரங்களில் இயேசு நமக்கு சொன்னதை மறந்து விடுகிறோம். எப்படியெல்லாம் இயேசு ஜெபிக்க கூடாது என்று சொல்லி இருக்கிறார்.
எப்படிலாம் ஜெபிக்கணும்னு இப்போ பார்த்தோம் பாருங்க. எப்படிலாம் ஜெபிக்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறார். ஜபத்தில் என்னை போல யோக்கியன் உண்டா என்று என்ன செய்யக்கூடாது, சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அவனை பாரு அவளை பாரு, கோயிலுக்கே வரமாட்டான், நான் கோயிலுக்கு கரெக்டாக வந்துடுவேன். அவள் வரியே கொடுக்க மாட்டான், நான் கரெக்டாக வரி கொடுத்துருவேன். அவள் அன்பியத்துக்கே வரமாட்டா, நான் கரெக்டாக அன்பியத்துக்கு வந்துடுவேன். அவெல்லாம் ஒரு நாளும் பூசைக்கே வரமாட்டா, நான் ஜெபமாலைக்கு கூட வந்துடுவேன். உன் பெருமையை பீத்துறது ஜபம் அல்ல. உன்னுடைய பெருமை என்ன செய்யக்கூடாது, இங்கே பீத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், 2 பேர் கடவுள்கிட்ட ஜெபம் பண்ண வந்தான். ஒருத்தர் இதை மாதிரி தான் தற்பெருமையை பீத்திக்கிட்டு இருந்தான், தன்னை பற்றியே பேசி கொண்டிருந்தான். ஜெபம் என்பது உனது பெருமையை பேசுவது அல்ல, ஆண்டவருடைய பெருமையை பேசுவது. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. அவர் தூயவர், நீ எவ்வளவு தூயவன் என்பதை சொல்வதல்ல. உன்னை பற்றி அவருக்கு தெரியும், உன் யோக்கியம் என்ன செய்யும் அவருக்கு தெரியும். மற்றவனுக்கு வேணா தெரியாமல் இருக்கலாம், யாருக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும். நீ எனவே உன்னை என்ன செய்ய வேண்டும், தாழ்த்தி கொள்ள வேண்டும். தாழ்மையான ஜபம்தான் கடவுளுக்கு முன்பாக ஏறக்கம். யார் தங்களை தாழ்த்தி கொள்கிறார்களோ அவர்களை ஆண்டவர், நம்முடைய பாதுகாவலர் திருமுழுக்கு யோவான் மிகச்சிறந்த உதாரணம். யோர்தான் நதியில் திருமுழுக்கு பெறுவதற்காக இயேசு நிற்கிறார். யோவான் சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் என்ன செய்யக்கூடாது, எங்கள்கிட்ட திருமுழுக்கு, நாங்கள் தான் உங்கள்கிட்ட திருமுழுக்கு வாங்கணும். இல்லை நீ எனக்கு திருமுழுக்கு கொடு, உங்கள் காலில் கிடக்கக்கூடிய செருப்பை கலத்துறதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லை. அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார், தகுதி இல்லை என்று நீ எப்பொழுது உணர்ந்தாயோ அதுதான் உனது தகுதி. பெண்களுக்குள் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட சிறந்தவர் எவரும் இல்லை என்கிற பெயர் உயர்வு இயேசுவால் எப்பொழுது கிடைத்தது, எப்பொழுது திருமுழுக்கு யோவான் தன்னை தாழ்த்தி கொண்டாரோ அப்பொழுதுதான். ஜெபமும் அப்படித்தான். கடவுளுக்கு முன்பாக நாம் நம்மை தாழ்த்தி கொள்கிற பொழுது கடவுள் நம்மையும் நம் குடும்பத்தையும் உயர்த்துகிறார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு ஆண்டவருடைய உறவை, உடனிருப்பை, ஆற்றலை, திட்டத்தை ஜெபத்தில் தெரிந்தார், தெளிந்தார், அதை செயல்படுத்தினார். நாமும் ஜெபத்தில் ஆண்டவரின் உடனிருப்பை தெரிந்தவர்களாய், அவரின் திட்டத்தை தெளிந்தவர்களாய், வாழ்வில் செயல்படுத்துபவர்களாய் மாறிட இயேசுவே நம் முன் மாதிரிகையாய் விளங்கிட தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை நம்பிக்கையோடு மன்றாட்டுக்களாய் எடுத்து வைப்போம். மன்றாட்டு சொல்லுகிறவர்கள் அனைவரும் இங்கே வரிசையாக எல்லாரும் வந்துருங்க, மேலே வாங்க. எல்லாரும் மன்றாட்டு சொல்லுகிற அத்தனை பேரும் மேலே வரிசையாக ஒருவர் பின் ஒருவராக நின்று கொள்ளுங்கள். பிறகு வரிசையாக சொல். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று ஆண்டவர் நம்பிக்கை தந்திருக்கிறார். நம்பிக்கையோடு நமது மன்றாட்டுக்களை எடுத்து சொல்லி ஜெபிப்போம். அன்பின் நிறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், அருள் சகோதரர்கள், துறவர சபையினர் மற்றும் பொது நிலையினரை ஆசீர்வதியும். அவர்கள் தூய ஆவியாரின் வரங்களாலும் கொடைகளாலும் நிறைந்தவர்களாய் திரு அவையை தூய்மையோடு காத்து வழிநடத்திட ஞானத்தை பொழிய வேண்டும் என்று திருமுழுக்கு யோவான் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் நாயகனே எம் இறைவா, என் நாட்டை ஆளும் நாட்டுத் தலைவர்களை ஆசிர்வதியும். தெளிவில்லாத அரசியல் சூழ்நிலையில் காரணமாக பரிதவிக்கும் என் மக்களுக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் அளித்து எதிர்வரும் பொல்லாத காலத்தை சமாளிக்கவும் என்றும் மறவாது உமக்கு நன்றி கூறவும் நல்ல உள்ளத்தை அளித்திட வரமருள புனித திருமுழுக்கு யோவான் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இயந்திரமாக இயங்கும் இந்த சமுதாய வாழ்க்கை முறைகளில் வேலைகளில் மூழ்கி தத்தளிக்கும் நாங்கள் ஒவ்வொருவரும் நாளும் சிறிது நேரம் ஒதுக்கி இறைவனுக்கும் நம்முடைய நலனுக்கும் தகுந்த இடத்தை வழங்கவும், அடுத்தவர் தேவை அதிகம் என்பதை உணர்ந்து நம் தேவைகளை ஒதுக்கிவிட்டு அடுத்தவர்களுக்கு உதவிகரம் நீட்டும் தாராளமான மனதை பெற புனித திருமுழுக்கு யோவான் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை அரவணைக்கும் எம் இறைவா, இளையோர்கள் தாங்கள் விரும்பிய வாழ்வை தங்கள் எண்ணங்கள் போல் வாழாமல் கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதர்களாக உண்மையாக நீதியிலும் தூய்மையிலும் சிறப்புடன் வாழ்ந்திட தேவையான தூய ஆவியின் அருளை பொழிய
திருமுழுக்கு யோவான் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் பாதைக்கு ஒளியாகவும் வழியாகவும் அமைந்த எம் இறைவா, ஏழை எளியோர், வறுமையில் வாடுவோர், தனிமேல் தவிப்போர், ஆதரவற்றோர், வாழ்வோர் இழந்தோர் ஆகிய அனைவருக்கும் நீரே ஆறுதலாக இருந்து அவர்களை வழிநடத்தவும், எதிர்வரும் பிரச்சனை துணிந்து போராடி என்றும் மகிழ்வுடன் வாழ வரன் வரல புனித திருமுழுக்கு யோவான் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் இறைவா, எம் பங்கை வழிநடத்தும் எம் பங்கு தந்தையை உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். எம் பங்கின் வளர்ச்சிக்காக அவர் எடுக்கின்ற அத்தனை முயற்சிகளையும் ஆசீர்வதியும். நெருக்கடியான வேளைகளில் அவர் துவண்டு போவாமல் உம் உடனிருப்பு நாளும் அவரோடிருந்து வழிநடத்தி உடல் உள்ள சுகத்துடன் மகிழ்வுடனும் உம் திருப்பணி செய்ய வரமருள புனித திருமுழுக்கு யோவான் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகை மனிதனுக்காக படைத்த அன்பு இறைவா, நீர் படைத்த வளங்கள் நிறைந்த இவ்வுலகில் வாழ்வது கொஞ்ச காலம் என்றும் பேராசையால் தானே எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம். உலகின் இயற்கை செல்வங்களையும் வருங்கால தலைமுறையினருக்கு விட்டு கொடுத்து வாழவும் இவற்றின் வளங்களை பாதுகாப்புடன் வைத்துக்கொள்ள புனித திருமுழுக்கு யோவான் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இம்மகிழ்ச்சியான நாளை சிறப்பித்து கொண்டிருக்கும் அன்னை வேளாங்கண்ணி தானியேல் அன்பிய குடும்பங்களை ஆசீர்வதியும். அன்பிய குடும்ப உறுப்பினர்கள் செய்யும் தொழில்கள், செல்லும் பயணங்கள் அனைத்தையும் ஆசீர்வதிக்கவும், குடும்பங்களில் அன்பு, ஒற்றுமை, சமாதானம் நிலவவும் வரமருள திருமுழுக்கு யோவான் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளையும் மௌனமாய் ஜெபிப்போம். அன்பான கடவுளே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் இந்த உரிமையோடு உம்மை நோக்கி எழுப்பியிருக்கிற அந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகின்றோம். ஆமென். மணியும் இல்லை, போவும் பொருளும் இல்லை, மல்லிப்பூவா எந்த மனம் இருக்கு. பொன் மலர் பதம் படைத்தால் போதும் எனக்கு. மழையும் இல்ல, போகும் பொருளும் இல்லை, மல்லிப்பூவா எந்த மனம் இருக்கு. மலர் பதம் படைத்தால் போதும் எனக்கு. வந்தேன் வந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. வந்தேன் வந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. மழையும் இல்ல, போகும் பொருளும் இல்லை, மல்லிப்பூவா எந்த மனம் இருக்கு. மலர் பதம் படைத்தால் போதும் எனக்கு. உள்ளமெல்லாம் அன்பிருக்கு, உன் சொல்படி நடக்கிற தெம்பிருக்கு. உள்ளமெல்லாம் அன்பிருக்கு, உன் சொல்படி நடக்கிற தெம்பிருக்கு. இதயத்தின் நிறைவிருக்கு, இதயத்தின் நிறைவிருக்கு. இறைவா, இதை விட வேறென்ன வேண்டும் எனக்கு. இதை விட வேறென்ன வேண்டும் எனக்கு. சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும்
நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இதய அமைதியே இறைவா, புனித திருமுழுக்கு யோவான் பாலை நிலத்தில் ஒலிக்கும் குரலாக போதித்து இரத்தம் சிந்தி ஆற்றலுடன் முத்திரையிட அருள் செய்தீரே. அவர் போதித்தவாறு உம் பாதைகளை செம்மைப்படுத்த நாங்கள் ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகளை அன்புடன் ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியோ நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் முன்னோடியான புனித யோவானை முன்னிட்டு நாங்கள் உமது உன்னத மாட்சியை புகழ்கிறோம். பெண்களிடம் பிறந்தவர்களுள் அவருக்கு தலை சிறந்த மாட்சி அளித்து அருள்பொழிவு செய்தீர். அவரது பிறப்பு பெருமகிழ்ச்சியை முன்னறிவித்தது. மனிதரின் மீட்பு வந்துவிட்டது என பிறக்கு முன்னரே அக்களிப்பால் தொள்ளினார். இறைவாய்க்கினர் அனைவரிலும் அவர் ஒருவரை மீட்பளிக்கும் செம்மறியை சுட்டி காட்டினார். மேலும் தண்ணீருக்கு புனிதப்படுத்தும் ஆற்றலை தரும் திருமுழுக்கை ஏற்படுத்திய கிறிஸ்துவையே அவர் திருமுழுக்காட்டினார். அவர் இரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்கு மிகச்சிறந்த முறையில் சான்று பகரவும் பெயர் பெற்றார். ஆகவே விண்ணகத் தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. இதய அமைதியே இறைவா, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கக்கூடிய திரு அவையை நினைவு கூர்ந்துள்ளோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய மறைமாவட்ட ஆயர் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். ஆண்டவரே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களில் இறந்து போன ஆன்மாக்களையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், நாங்கள் விழா கொண்டாடும் எங்கள் பங்கின் பாதுகாவலர் புனித திருமுழுக்கு யோவான், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் இருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து மகிழ்ந்து விரும்பி இருகரம் விரித்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதி மற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. அண்டருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இல்லாமல் நான் இல்லை, நின்னருளின்றி கதியில்லை. வாழ்விலும் தாழ்விலும் என்னுடன் இருந்தால் என் வாழ்க்கை பேரழகு. இல்லையே என் வாழ்வில் ஏதழகு. என் வாழ்வில் ஏதழகு.
விளக்கினில் எரிந்தால் தீயழகு, ஒரு வீணையோடிருந்தால் நரம்பழகு, மண்ணில் விழுந்தால் மழையழகு, நம் கண்ணில் தெரிந்தால் தொழியழகு. இரு கரைகளின் நடுவே பாய்வது வரைதான் நதிகள் பேரழகு, அந்த கடலின் மீது தவழ்வது வரைதான் மலைகள் பேரழகு. இறைவன் நம்முடன் இருப்பது வரைதான் நமக்கு பேரழகு, இல்லையே நமக்கு ஏன் அழகு? நீ இல்லாமல் நான் இல்லை, நின்னருளின்றி கதியில்லை, வாழ்விலும் தாழ்விலும் என்னுடன் இருந்தான் என் வாழ்க்கை பேரழகு, இல்லையே என் வாழ்வில் ஏன் அழகு? ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, நமது ஊரின் பாதுகாவலர் புனித திருமுழுக்கு யோவானினுடைய 111வது ஆண்டு பெருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நல்ல நாளில் நம்முடைய அழைப்பை ஏற்று திருப்பலி நிறைவேற்றி கடவுளுடைய அருளையும் ஆசீரையும் தந்து கொண்டிருப்பவர் நம்முடைய அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய அன்பு தந்தை அண்ணன் புதுமை ஜோசப் ராஜன் அவர்கள். தந்தை அவர்கள் நம்முடைய ஊரினுடைய முன்னாள் பங்கு தந்தை, இப்போது உள்ள சுரண்டை அந்தோணியார் திருத்தலத்தினுடைய பங்கு தந்தையாக மிக சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள். தன்னிடம் வரக்கூடிய மக்களுக்கு ஆன்மீக ஆலோசனைகளை மட்டுமல்ல, உளவியல் அடிப்படையில் அவர்களை குணமாக்கக்கூடிய நிறைவான வல்லமையை ஆண்டவருடைய இறையாட்சி பணியை சிறப்பாக செய்து வருகிறார்கள். இந்த நாளிலே அர்த்தமுள்ள வகையில் நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவரிடம் அழைத்திருக்கிறார்கள். அன்பு தந்தை அண்ணன் புதுமை ஜோசப் ராஜன் அவர்களுக்கு நமது ஊரார் அனைவருடைய சார்பாக கரங்களை தட்டி வாழ்த்துக்களையும் நன்றியும் இந்த பொன்னாடை வழியாக நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த நாளிலே இயேசுவும் இறை வேண்டலும் என்ற தலைப்பிலே நமக்கு சிந்திக்கக்கூடிய அளவுக்கு நமது வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட முறையில் நாம் ஜெபித்திருக்க வேண்டும் என்பதை இயேசுவின் வழியாக நமக்கு எடுத்து காட்டியவர் அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய அன்பு தந்தை அண்ணன் ஜெகன் ராஜா அவர்கள். தந்தை அவர்கள் உடைய மறையுரை நம் ஒவ்வொருவருக்கும் மிகச்சிறந்த முறையிலே பிடித்திருக்கும். சிறப்பாக சொல்ல வேண்டிய கருத்துக்களை ஆணித்தரமாக நமக்கு எளிதாக விளங்கும்படியாக அன்றாட நிகழ்வுகளை ஒட்டி நமக்கு மிகச் சிறப்பாக எடுத்து கூறக்கூடியவர்கள். இந்த நாளிலும் தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை அற்புதமாக செய்திருக்கிறார்கள். அதைவிட மிக சிறப்பு என்றால் அவருடைய பங்கிலும் தன்னூத்திலும் திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் மற்ற அருட்தந்தையிடம் ஒப்படைத்துவிட்டு நம்மோடு சிறப்பாக ஆண்டவருடைய அற்புதமான கருத்துக்களை எடுத்து கூறி சிறப்பாக நம் மீது கொண்ட அன்பிலும் பாசத்திலும் நமது ஊருக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அன்பு தந்தை அண்ணன் ஜெகன்ராஜ் அவர்களுக்கு நமது கரங்களை தட்டி வாழ்த்துக்களையும் நன்றியும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய பாதுகாவலர் புனித திருமுழுக்கு யோவானுடைய 6வது நவநாளை இன்று நாம் சிறப்பித்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளில் திருப்பலியை சிறப்பித்த அன்னை வேளாங்கண்ணி அன்பியும் தானியல் அன்பியும் 2 அன்பிகளும் சிறப்பான விதத்திலே தங்களுடைய பங்களிப்பை சிறப்பான விதத்திலே வழிபாட்டில் செய்திருந்தார்கள். ஆகவே 2 அன்பியங்களுக்கும் நம்முடைய கரங்களை தட்டி நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் ஜெபத்தையும் உரித்தாக்கிக் கொள்வோம். மேலும் பொது நன்மை எடுக்கக்கூடிய சிறுவர்களுக்கு நாளை மாலை 5 மணிக்கு பாவ சங்கீதனம் கேட்கப்படும். பெற்றோர்களுக்கு சில பேர் இன்று பாவ சங்கீதனம் செய்யாதவர்கள் நாளை 5 மணிக்கு நீங்களும் வந்து செய்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்று திருப்பலி முடிந்தவுடன் உடனடியாக நமது இளைஞர்களும் இளம் பெண்களும் இணைந்து வழங்குகின்ற அருமையான கலை நிகழ்ச்சி நடைபெறும். அனைவரும் ஒன்றிணைந்து கண்டுகளிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
மேலும் நேற்றைய நாளில் நமது 2 பள்ளிகளும் சிறப்பான விதத்திலே கலை நிகழ்வுகளை தந்தார்கள். நம்முடைய பிள்ளைகளுடைய திறமைகள் நேற்று சிறப்பான விதத்திலே வெளிப்படுத்தப்பட்டது, நாம் கண்டு மகிழ்ந்தோம். ஆகவே அதற்காக 2 பள்ளிகளின் தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள், மாணவிகளுக்கு நம்முடைய கரங்களை தட்டி நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் ஜெபத்தையும் உரித்தாக்கிக் கொள்வோம். நாளைய நாளில் நம்முடைய பாதுகாவலர் புனித திருமுழுக்கு யோவானின் 7வது நவநாளை நாம் சிறப்பிக்கின்றோம். நாளைய நாளை சிறப்பிக்கின்ற அன்பியங்கள் ஆமோஸ் அன்பியம், சிம்சன் அன்பியமாகும். நாளை நமக்கு மறைவரி சிந்தனையாக தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு புனிதர்களும் இறைவேண்டலும். நாளை திருப்பலி முடிந்தவுடன் அன்பிய கலை விழா. ஏற்கனவே 8 அன்பியங்களில் 7 அன்பியங்கள் தங்களுடைய கலை நிகழ்ச்சிகளை வழங்கியிருக்கின்றீர்கள். இன்னுமாக மீதி உள்ள 9 அன்பியங்கள் நாளை நாளில் சிறப்பான விதத்திலே கலை நிகழ்ச்சி வழங்குவார்கள். அன்று வழங்காத இஸ்ரேல் அன்பியமும் இணைந்து வழங்குவார்கள் என்பதையும் அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். ஆகவே அனைத்து அன்பியங்களும் சிறப்பான விதத்திலே கலை நிகழ்ச்சிகளை தயாரிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவாம் புனித திருமுழுக்கு யோவானின் விண்ணக பிறப்பு நாளை நினைவுகூரும் நாங்கள் மீட்பளிக்கும் திருவுணவை உட்கொண்டுள்ளோம். அதனால் அது உணர்த்தும் உட்பொருளை ஏற்றுக்கொண்டு அது எங்களிடம் செயல்படுவதை கண்டு மகிழ்வோமாக. ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி.